பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. அந்த பழமொழி யாருக்கு செட் ஆகுதோ இல்லையோ, நம்ம பொய் சொல்ற சுடருக்கு கண்டிப்பா செட் ஆகும். இங்க வீட்டுக்குள்ள மனோகர் அந்த டிஎன்ஏ ரெக்கார்டு எடுத்துட்டு வராரு. ஏன்னா பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த ரிசல்ட்ல கதிரேசன் டிஎன்ஏக்கும் இங்க அந்த சுடரோட டிஎன்ஏக்கு எல்லாமே ஒண்ணு இல்லாம எல்லாமே ஒத்து போகவே இல்லை. இதை எடுத்துட்டு அப்படி வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்தோடனே இங்க விஜய்னு கூப்பிடுறாரு. உடனே இங்க விஜய் மேல இருந்து கீழே இறங்கி வராரு. என்ன மனோகர் அங்கிள், என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இப்படி சொல்லும் போது, விஜய், நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை ரொம்ப நாளா சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, இதற்காலே மல்லி அவளும் சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அதுக்கான ஒரு சரியான சூழ்நிலை இப்ப அமைஞ்சிட்டு, இந்த ரெக்கார்டை நீயே படிச்சு பாரு. என்ன ரெக்கார்டு? இப்படி சொல்லும் போது, இது ரேணுகான்னு இந்த வீட்டுல ஒருத்தவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ரெக்கார்டு. என்ன மனோகர் அங்கிள், என்ன பேசுறீங்க? இருப்பா, என்ன முழுசா பேச விடுப்பா. இந்த பகுதி இருக்கிறது கதிரேசன் அவரோட ரெக்கார்டு. எப்படி இருந்தாலும் அப்பா பொண்ணு எல்லாருக்குமே இந்த ஜீன் ஒத்து போய் தான் ஆகணும். ஆனா இந்த பொண்ணுக்கு ஒத்து போகவே இல்லை. நான் ஒன்னு சொல்லுவா, இந்த வீட்டுல இருக்காளே ரேணுகான்னு ஒருத்தி, அவ உண்மையான ரேணுகாவே கிடையாது. உன்னோட ஒய்ஃபே கிடையாது. கதிரேசனோட பொண்ணே கிடையாது. அவ பேரு சுடர். இந்த வீட்டுக்கு பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கா. இப்படி சொல்லும் போது இதை கேட்டு இங்க விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க மல்லி வராங்க. மல்லி இங்க மனோகரை பார்த்து கேக்குறாங்க, என்ன மனோகரை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அப்படி சொல்லும் போது, ஆமாமா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்க விஜய்க்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இங்க மல்லி கீழே இறங்கியே வந்த உடனே இங்க கரெக்டா ராஜேஸ்வரி, நிஷா எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ரேணுகா நீங்க சுடர் எழுச்சி வராங்க. எழுச்சி வந்த உடனே இங்க விஜய் அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு கேக்குறாரு, என்ன ரேணுகா, என்ன இது? நீ உண்மையிலே ரேணுகாவா இல்ல நீ வேற யாராச்சுமா? இப்படி சொல்லும் போது, விஜய், என்ன விஜய், எனக்கு இந்த கதிரேசனுக்கு அதுக்கப்புறம் இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த மனோகரம் பிளட் டெஸ்ட் இருக்கிறப்பே எனக்கு டவுட் வந்துச்சு. அவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவானு, அதே மாதிரி இவன் பிரச்சனை பண்றான். பாத்தியா, நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த மனோகரம் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான். விஜய், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு விஜய். அவங்க சொல்றது எதுவுமே நம்பாத. ஏற்கனவே இந்த மல்லி போலீஸ் பிடிச்சு விடுவ பார்த்தா, இப்ப இந்த மனோகர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு விஜய், நீ சொல்லிரு, பிடிக்கலாம் சொல்லிரு, நான் இந்த உலகத்துட்டே போயிடுறேன். ஏன் இதுக்கு நான் உலகத்துட்டு போகணும்? நான் உன்னை பார்க்காததுக்கு முன்னாடி நான் பாட்டு ரோட்ல அங்க இங்கேயே சுத்திக்கிட்டு, யாராச்சும் காசு கொடுத்தா அதை காசுல ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, யாராச்சும் சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிட்டு, இது ஏதாச்சும் ஒரு இடம் கிடைச்சா தூங்கிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேணுகா வெளியே போறாங்க. வெளியே போகும்போது இங்க விஜய் கையை பிடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ ரெக்கார்டு திருப்பி பாக்குறாரு. திருப்பி பார்க்கும்போது அதுல பிளட் குரூப் O பாசிட்டிவ் இருக்கு. நம்ம ரேணுகாவோட பிளட் குரூப் A பாசிட்டிவ் தான். இதுல O பாசிட்டிவ் இருக்கு. இதை பார்த்தோன்னே இங்க விஜய்க்கு கன்ஃபார்மே ஆயிட்டு, ஆஹா ரைட்டு, இது அந்த நம்ம ஒய்ஃப் ரேணுகா கிடையாது, எல்லாருமே சொல்ற மாதிரி சுடர்தான். இப்படி எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா ரேணுகா கையில இருக்க, அதாவது நம்ம சுடர் கையில இருக்கிற போனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போனை இங்க மல்லி புடுங்கிறாங்க. புடுங்கன்னா அங்க இருந்து பேசுற ரகு எடுத்த உடனே, சுடர், உனக்கு நான் எவ்வளவு நேரம் தான் கால் பண்றது, எதுக்கு நீ கால் எடுக்கவே மாட்டேற? இங்க பாரு, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏற்கனவே அந்த 50 லட்சத்துக்கு கால் அந்த கதிரேசனோட கண்டுபிடிச்சிட்டு அந்த பணத்தை எப்படியாச்சும் மீட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம 10 கோடி 20 கோடி அடிக்க முடியும்? சீக்கிரம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ வேற விஜய் வேற கல்யாணம் பண்ணிக்க போற. சரி, விஜய் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவும் கிடையாது, எதுவும் நடந்துக்காத அப்படிலாம் சொல்லும் போது இங்க விஜய் போனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு பல்லாருன்னு ஒரு அறை, நம்ம ரேணுகா நீங்க சுடருக்கு ஒரு அறை விழுகுது. அறை விழுந்தோடனே இங்க சுடர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. கதிரேசனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அம்மாடி, நீ உண்மையா ரேணுகா கிடையாதா? இப்படி சொல்லும் போது அங்க ரேணுகா அவளை அதிகமே நடிக்கலாம் முடியல. என்னை மன்னிச்சிருங்க கதிரேசன், என்னை மன்னிச்சிருங்க. விஜய் என்னை மன்னிச்சிரு. மல்லி, நான் அந்த வீட்டுக்கு நான் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன், உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் என்ன உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் பணத்துக்காகவும் விஜய் கூட வாழ்ந்துட்டு இந்த ஒரு வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், இந்த பணத்தை நல்லா நம்ம அனுபவிக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா நான் மாட்டிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.